ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சீனா உருவாக்குகின்ற ஒரு மர்மமான மாபெரும் போர் விமானம் J-36 அழிவை கிளப்பும் அரக்கன் பிறந்திருக்கின்றான் என்று உலகம் அஞ்சுகின்றது. கடலின் மீது சூரியன் மறையும் நேரம், வானத்தில் ஒத்தை சத்தமில்லா உருவம், ரேடர்களை கூட ஏமாற்றும் அந்த உருவம் உலக போரியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை சீனா எழுதியிருக்கின்றது. இப்போது வரை அதிகாரபூர்வமாக பெயர் வெளியிடப்படாமல் இருக்கின்ற இந்த விமானத்திற்கு J-36 என குறிப்பிடுகின்றார்கள். இந்த விமானம் சீனாவின் இரண்டாவது 6ஆம் தலைமுறை போர் விமானமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. உத்தியோகபூர்வமாக சீனா இது தொடர்பான எந்த ஒரு தகவலை வெளியிடாத போதிலும் இது தொடர்பான சில புகைப்படங்கள் இணையதளங்களில் கசிந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த விமானத்தின் அளவானது அதன் முன்னிலை போர் விமானங்களை விட கணிசமாக பெரியது என்று கூறப்படுகின்றது. அதனுடைய முன்பகுதி, அதாவது நோஸ்கான், பரபரப்பாக மிகவும் ஒரு பெரிய அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிசக்தி வாய்ந்த ரேடார் அல்லது எலக்ட்ரானிக் போரியல் அமைப்புகளை அந்த முன்பகுதி கொண்டிருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். இந்த விமானத்தை ஒரு ஆயுத கொள்கலன் அல்லது ஒரு சின்ன ஆயுத களஞ்சியம் என்று தற்பொழுது இராணுவ வல்லுநர்கள் கூறத் தொடங்கியிருக்கின்றார்கள். 3 மிக பிரம்மாண்டமான பெண்டல் வெப்பன் பே மற்றும் 2 சிறிய சைட் பே, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தொழில்நுட்ப ராக்கெட்டுகள், ஏர் டு ஏர் ஏவுகணைகள் போன்றவற்றை அதிக அளவில் ஏற்றிக்கொண்டு பறந்து சென்று எதிரியினுடைய இலக்குகளை பஸ்மமாக்கி விடக்கூடிய தன்மை இந்த விமானத்துக்கு இருப்பதாக தற்பொழுது சந்தேகிக்கப்படுகின்றது. சீனாவுடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையான FL-16 இந்த விமானத்தில் அதிக அளவில் பொருத்தப்பட்டோ அல்லது ஏற்றுவதற்கான வசதிகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. மிகவும் துல்லியமாக தாக்குவதில் PL-16 விட இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை என்று கூறப்படுகின்றது. சீனாவின் இந்த J-36 இன்னொரு அட்வான்டேஜ் என்னவென்று சொன்னால் நீண்ட பயண காலம் என்று கூறுகின்றார்கள். கடைசி வரை சமரசமில்லாமல் சண்டை செய்கின்ற ஒரு சக்தி இந்த விமானத்துக்கு இருக்கின்றது. இந்த விமானம் அல்ட்ரா லாங் ரேஞ்ச், அதாவது ஏராளமான எரிபொருள்களை சேமித்து கொண்டு பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணிக்கக்கூடியது. சீனாவிலிருந்து நீண்ட தூரம் பயணித்து, அதாவது கடல்களுக்கு அப்பால் பயணித்து எதிரிகளை தங்களுடைய சொந்த நிலத்திலேயே தாக்குகின்ற பலன்மை இந்த J-36 இருப்பதாக தற்பொழுது பலரும் சந்தேகிக்கின்றார்கள். இந்த விமானத்தை சீனா முழுக்க அமெரிக்காவையும் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளையும் இலக்காக கொண்டுதான் உருவாக்கி இருப்பதாக நம்பப்படுகின்றது. அதே நேரம் இந்த விமானம் முழுக்க ஸ்டெல்த் டிசைன்களால் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது மறைக்கப்பட்ட மர்மம் என்று இதனை கூறுகின்றார்கள். ரேடார் தொழில்நுட்பத்தால் இந்த விமானத்தை ஒருபொழுதும் கண்டுபிடிக்க முடியாது என்று கூறப்படுகின்றது. இந்த சீனாவினுடைய விமானத்தினுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்னவென்று சொன்னால் ரோட்டரி வெப்பன்ஸ் ரேக்ஸ், அதாவது ஒரு வினாடியில் அதிகமான ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் இந்த விமானத்திலிருந்து வெளிக்கிளம்பி எதிரியினுடைய இலக்கை ஒரே நேரத்தில் தாக்குகின்ற அந்த வல்லமை இந்த விமானத்தில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் தற்பொழுது இராணுவ ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வீரர்களிடையே அதிகரித்திருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல அமெரிக்காவினுடைய B-21 ரைடர், NGAD போன்ற அமெரிக்காவின் 6ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்கு சீனாவினுடைய பதில்தான் இந்த விமானம். வான்போரில் முன்னிலை வகிப்பதற்காக, தீவுகளுக்கு மேலாக கண்காணிப்பினை மேற்கொள்வதற்காக, கடலை ஆதிக்கம் செய்வதற்காக, அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் தனது கொண்ட்ரோலுக்குள் கொண்டு வருவதற்காக சீனாவினால் உருவாக்கப்பட்டிருப்பதுதான் இந்த விமானமாகும். தொழில்நுட்ப ரீதியாக சீனா இந்தியாவை விட 50 வருடங்கள் முன்னோக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்படி ஒரு விமானத்தை உருவாக்குவதற்கு இந்தியாவால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்று கூறப்படுகின்ற சூழலில் சீனாவினுடைய இந்த விமானத்தின் வருகையானது ஆசிய பிராந்தியத்தில் இராணுவ சமநிலையில் மிகப்பெரிய ஒரு தளம்பலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே சீனா தனது 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்குவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற சூழலில் சீனாவினுடைய 6ஆம் தலைமுறை போர் விமானத்தின் இந்த வெளிப்பாடானது முழுக்க இந்தியாவிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்றுதான் கூற வேண்டும். உலகத்தினுடைய பாதுகாப்பு, அழிவு என்பன இந்த விமானத்துக்குள் கட்டுண்டு கிடப்பதாகத்தான் தற்பொழுது பலரும் கூறத் தொடங்கி இருக்கின்றார்கள்.
இந்த விமானம் தொடர்பான பல்வேறு வகையான கருதுகோள்கள் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏஐ அசிஸ்டன்ட் காம்பட், அதாவது இந்த விமானமானது சுயமாக முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டது. அதே நேரம் ட்ரோன் ஸ்வாமிங், பல ட்ரோன்கள் இந்த விமானத்திற்குள் உள்ளடங்கி இருக்கின்றன. மொத்தமாக இந்த விமானம் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை தன்னுள்ளே உட்புகுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ் DEW, எதிரிகளை லேசர் தொழில்நுட்பம் மூலம் தாக்குகின்ற அந்த பலன்மை இந்த விமானத்தில் இருப்பதாக நம்பப்படுகின்றது. அதே நேரம் மேக் 5க்கும் மேலான வேகத்தில் பாய்கின்ற சூப்பர் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இந்த விமானத்தில் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. ஏற்கனவே சீனா 2022 தனது J-20 ஜெட்டினை AI கொமாண்டுடன் சோதனை செய்திருந்தது. இது உலகிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக இருந்த போதிலும் தற்பொழுது J-36 நிச்சயமாக AI தொழில்நுட்பத்தின் மேம்பட்ட பதிப்பை இந்த விமானத்தில் சீனா உட்புகுத்தியிருக்கலாம். சீனாவினுடைய இந்த 6ஆம் தலைமுறை போர் விமானம் பற்றிய தகவல்கள் உண்மையில் மிகவும் இரகசியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றது. சீனாவும் அமெரிக்காவும் 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குவதற்கான ஒரு மறைமுக போட்டியில் தற்பொழுது குதித்திருக்கின்றது. 5ஆம் தலைமுறை போர் விமானங்களினுடைய சக்தியை இந்த உலகம் தாங்குவதற்கு தயாராக இல்லை. அப்படி இருக்கின்ற போது 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள் யுத்த களத்திற்கு வந்தால் இந்த உலகத்தினுடைய நிலை என்னவாகும்? இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.